வணக்கம், இது நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ். இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலுடைய முடிவுகள் அப்படிங்கிறது என்டிஏ கூட்டணிக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருக்கு. மீண்டும் மோடி பிஎம் ஆயிருக்கார் அப்படிங்கிறத கவனிக்கிறோம். அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணிக்கு மிகப்பெரிய எதிர்க்கட்சி அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தை இந்த எலெக்ஷன் முடிவு கொடுத்துருக்குங்கிறத கவனிக்கிறோம். ஆனால் இந்த தேர்தல் முடிவு மாறி இருக்கும், இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா அந்த தேர்தல் முடிவு மாறி இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தி வெளியே இருக்குது. அந்த செய்தியை பற்றி, அதோட நம்பகத்தன்மை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான, நல்லா தெரிஞ்ச ஒரு நம்பகமான ஒரு மீடியா தி வயர் ஆன்லைன் மீடியா அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த மீடியாவில் ஒரு 4 நாட்கள் முன்பு ஒரு செய்தி வெளியாக இருக்குது. அதாவது ஜூன் 10ஆம் தேதி ஒரு செய்தி வெளியாக இருக்குது. என்ன சொல்லுது அந்த செய்தி அப்படின்னா, நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலுடைய முடிவுகளை பொறுத்த வரைக்கும் 140 தொகுதிகளில் ஒரு மிகப்பெரிய முறைகேடு நடந்திருக்கு. அதாவது வாக்குப்பதிவு எந்திரத்தில் பதிவான வாக்குகளுக்கும் எண்ணப்பட்ட வாக்குகளுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது, முரண்பாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த செய்தி சொல்லுது. அந்த செய்தி அடுத்து எப்படி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திர பிரதேஷ், மத்திய பிரதேஷ், அசாம் உள்ளிட்ட இந்த 3 மாநிலங்களில் குறிப்பிட்ட சில தொகுதிகளை எடுத்துக்கிட்டு அந்த தொகுதிகளில் எப்படி முடிவில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாக்குப்பதிவு எந்திரத்தில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்ட வாக்குகளை விட ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை குறிப்பிட்றாங்க. அதாவது வாக்குப்பதிவு எண்ணிக்கை, அதாவது இவிஎம்மில் குறைவான வாக்குகளும் எண்ணப்பட்ட வாக்குகள் உயர்வாகவும் இருக்குது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாடு, ஒரிசா, ஆந்திரா உள்ளிட்ட இந்த ஒரு 3 மாநிலங்களில் குறிப்பிட்ட சில தொகுதியில் எடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டில் நம்ம திருவள்ளூர் மாவட்டம் சசிகாந்த் செந்தில் வெற்றி பெற்ற அந்த தொகுதி, அதை எடுத்துக்கிட்டு அங்கே என்ன குறிப்பிட்றாங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா, எண்ணப்பட்ட வாக்களை விட இவிஎம்மில் பதிவான வாக்குகள் ரொம்ப உயர்வாக இருக்குது. அதாவது எண்ணப்பட்ட வாக்குகள் குறைவாகவும் வாக்குப்பதிவு எந்திரத்தில் பதிவான வாக்குகள் உயரவும் இருக்குது அப்படின்ற விஷயத்தை குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது அந்த செய்தியில் எப்படி குறிப்பிட்டிருக்காங்கன்னா, இந்த மாதிரி சில தொகுதியெல்லாம் குறிப்பிட்டு இந்த மாதிரி 140 தொகுதிகளில் வாக்குப்பதிவு எந்திரத்தில் ஒரு மாதிரியான வாக்குகள் பதிவாக இருக்குது, எண்ணப்பட்டிருக்க இடத்துல ஒரு மாதிரியான வாக்குகள் எண்ணப்பட்டிருக்கு, ஒரு இடத்துல கூடுதலாகவும் ஒரு இடத்துல குறைவாகவும் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ இந்த செய்தியை நம்ம ஒரு சாதாரண செய்தி நம்ம கடந்து போக முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மக்களவைத் தேர்தல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மோடி திரும்ப வேணுமா வேண்டாமா அப்படின்ற ஒரு பெரிய டிபேட்லேருந்து தான் இது ஆரம்பிச்சிச்சு. அப்படி தான் எதிர்க்கட்சிகள் கிட்டத்தட்ட 28க்கும் மேற்பட்ட எதிர்க்கட்சிகள் காங்கிரஸை கடந்த காலத்தில் வலிமையாக எதிர்த்த மாநில கட்சிகளாக இன்றைக்கி காங்கிரஸ் பின்னாடி அணி திரண்டு இந்தியா கூட்டணி அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணியை உருவாக்கி மோடிக்கு எதிராக களம் கண்டாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த தேர்தல் முடிவில் பார்த்தீங்கன்னா 293 இடங்களில் என்டிஏ வந்திருக்கு, 234 தொகுதியில் இந்தியா கூட்டணி வந்திருக்குங்கிறத பார்க்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 16 தொகுதியில் வெற்றி தோல்வியை வெறும் 5000க்கும் குறைவான வாக்குகளே முடிவு செஞ்சுருக்கு அப்படிங்கிறதான் எண்ட் ஆஃப் த ரிசல்ட் நமக்கு வந்திருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா 7 தொகுதிகளில் பாஜக 5000க்கும் குறைவான எண்ணிக்கையில் முதலிடத்துக்கு வந்திருக்காங்க. அதே மாதிரி 6 தொகுதிகளில் காங்கிரஸ் 5000க்கும் குறைவான தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்காங்க. அதே மாதிரி சமாஜ்வாதி பார்ட்டி ஒரு 3 தொகுதியில் 5000க்கும் குறைவான இடத்துல வெற்றியை அறுவடை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது, ரீசெண்ட் ஒரு உதாரணமாக மகாராஷ்டிராவில் ஷிண்டே தரப்பிலான சிவசேனா 48 வாக்குகள் வித்தியாசத்தில் ஒரு தொகுதியை வெற்றி பெற்றிருக்காரு. எதிர்த்து போட்டியிட்ட உத்தவ் தாக்கரே சிவசேனாவை 48 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காருன்னு கவனிக்கிறோம். அப்போ 48 அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ஃபியூ நம்பர்ஸ், ரொம்ப குறைச்சலான நம்பர்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது இந்த மக்களவைத் தேர்தலில் ஒவ்வொரு தொகுதியும், அதாவது எந்த கட்சிக்குமே பெரும்பான்மை கிடைக்கல, ஆட்சி அமைக்கிறதுக்கான பெரும்பான்மை கடந்த காலத்தில் பாஜக கிடைச்ச மாதிரி இன்றைக்கி எந்த கட்சிக்குமே கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் ஒவ்வொரு எம்பிக்களுமே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் வராத மாமணிமன் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்க வேண்டிய சூழல் தான் இன்றைக்கி இந்திய அரசியல் உருவாயிருக்கு. அப்படின்ற பட்சத்தில் இந்த 140 தொகுதிகளில் வெற்றி தோல்வி இந்த மாதிரி மாறி அமைஞ்சிருக்கு, முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி வெளியிட்டிருக்க இந்த செய்தி ரொம்ப சீரியஸான விஷயமா நம்ம பார்க்குறோம். இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் இந்த செய்திக்கு காரணம், இந்த செய்தி உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறத கவனிக்கிறோம். இந்த எலெக்ஷன் கமிஷனை பொறுத்த வரைக்கும், அதாவது ராஜீவ்குமார் தலைமையிலான இந்த எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறது இந்திய வரலாற்றில் இதுக்கு முன்னாடி ஒரு 17 மக்களவைத் தேர்தல் நடந்திருக்கு. கடந்த காலத்தில் இந்த மாதிரியான ஒரு எலெக்ஷன் கமிஷன் கடுமையான விமர்சனத்தை எதிர்கொண்டிருக்குமான்னு பார்த்தா நிச்சயமாக இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு ராஜீவ்குமார் தலைமையிலான இந்த எலெக்ஷன் கமிஷன் கடுமையான விமர்சனத்தை எதிர்கொள்ளுச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளும் பிரதமர் வெளிப்படையாகவே ஒரு மட்டமான அளவில் ரொம்ப கீழ்த்தரமாக இறங்கி ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை மேற்கொண்டு அதன் காரணமாக தான் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறார் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்தோம். அவர் மீது கிஞ்சித்தும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் அவரை பாதுகாக்கக்கூடிய ஒரு வேலையை கண்ணை மூடிட்டு எவ்வளோ வசிக்கத்தையும் நம்ம எதிர்கொண்டாலும் இவருக்கு எதுவும் ஆகிடக்கூடாது அப்படின்ற அளவில் ராஜீவ்குமார் தலைமையிலான இந்த தேர்தல் ஆணையம் செயல்பட்டுச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். கடுமையான விமர்சனத்தை இந்த தேர்தல் ஆணையம் எதிர்கொண்டது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ இந்த வயர் வெளியிட்டிருக்க இந்த செய்தி அப்படிங்கிறது இதுக்கான பொறுப்பு எலெக்ஷன் கமிஷனை சேர்ந்தது. அதே செய்தியில் என்ன விஷயத்தை சொல்கிறாங்கன்னா, இது குறித்து ஏன் இந்த மாதிரி 140 தொகுதியில் இவ்வளோ பெரிய முரண்பாடுகள் உருவாயிருக்கு, இதுக்கு உங்களோட பதில் என்னன்னு கேட்கும்போது தேர்தல் ஆணையம் பெரிய அளவில் மதித்து எந்த விதமான பதிலும் கொடுக்கல அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அந்த செய்தியில் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு விஷயம் நடந்துருந்துச்சு. தமிழ்நாட்டில் 5000க்கும் குறைவான
வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி தோல்வியை தீர்மானித்த தொகுதிங்கிறது விருதுநகர் மாவட்டம். அங்கே வந்து திமுக கூட்டணியில் மாணிக்கம் தாகூர் வெற்றி பெற்றிருக்காருங்கிற பார்த்தோம். அங்கே 2வது இடத்துக்கு வந்த அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய தேமுதிக வேட்பாளர் வந்து தான் தோற்றத்துக்கான அந்த இடத்துல சில முறைகள் நடந்திருக்கு. எனவே அங்கே மறு வாக்கு எண்ணிக்கை நடத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் ரைஸ் பண்ணார். ஆனால் அதுக்கு எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லுச்சுன்னா, இனிமேல் தேர்தல் கமிஷனாலே அதை செய்ய முடியாது, ஏன்னா எங்களோட டியூட்டி எல்லாத்தையும் நாங்கள் முடிச்சிட்டோம், தேர்தல் நடத்தை விதிகளை நாங்கள் திரும்ப பெற்றுட்டோம், எங்கள் கடமையை முடித்து அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் ஜனாதிபதிகிட்ட கொடுத்துட்டோம், இனிமேல் எங்களால் இந்த விஷயத்தை செய்ய முடியாது, இனிமேல் உங்களுக்கு ஏதாவது ரிலீஃப் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து நீதிமன்றத்தை தான் நாடணும் அப்படின்ற ஒரு பதில் கொடுத்துருக்காங்க. அப்போ 140 தொகுதி இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, சீரியஸான ஒரு பிரச்சனை இருக்குங்கிறது உறுதியாக இருக்குது அப்படின்னா உண்மையிலே நீதிமன்றத்துக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குங்கிறது கவனிக்கிறோம். இது ஒரு சப்ஜெக்ட். 140 தொகுதிகளில் முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வயர் வெளியிட்ட செய்தி சோஷியல் மீடியாவில் வெளிவந்துச்சு. சோஷியல் மீடியா வெளிவந்தது பிறகு சோஷியல் மீடியாவிலேயே பல சேனல்களில் மிகப்பெரிய டிஸ்கஷன் போயிட்டுருச்சு. ஃபேஸ்புக்கு, யூடியூப் அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய அளவில் டிஸ்கஷன் வந்து இந்த செய்தி போயிட்டுருக்கு அப்படிங்கிறது கவனிக்கிறோம். இப்போ நம்ம இங்கே இந்த விஷயத்தில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த விஷயத்தில் டைரெக்டாக பாதிக்கப்படக்கூடியது மக்களாக நாமளாக இருந்தாலும் நமக்கு முன்னாடி பாதிக்கப்படக்கூடிய யாருன்னா இந்த தேர்தல் முடிவுகளில் வெற்றி இழந்திருக்கக்கூடிய வேட்பாளர்கள், நம்ம வாக்களித்த வேட்பாளர்கள் தான் வெற்றி இழந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த 140 தொகுதியில் பாதிக்கப்பட்ட எந்த வேட்பாளர்களுமே, எந்த கட்சியை சேர்ந்த வேட்பாளர்களுமே இதுவரையும் வாயை திறக்காமல் இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக பார்க்குறோம். 2வது, இந்த தேர்தலில் மோடி எப்படியாவது சர்வாதிகார தன்மையை நோக்கி இந்தியாவை கூட்டு போகிறாரு, ஜனநாயகத்தை படுகொலியில் தள்ளிட்டு இருக்காரு, அவர் அகற்றப்படணும் அப்படின்னு சொல்லி 28க்கும் மேற்பட்ட கட்சிகள் மோடிக்கு எதிராக ஒருங்கிணைஞ்சு எலெக்ஷன் சந்திச்சாங்க, மிகப்பெரிய ஒரு போரை நடத்தினாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அப்படிப்பட்ட ஒரு இந்திய கூட்டணி இது ரொம்ப சீரியஸான சப்ஜெக்டாக இருக்குது. இது குறித்து இதுவரை வாயை திறக்காமல் இருக்காங்கிறத ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறோம். இந்திய கூட்டணியில் இருக்கிற ஒரு முக்கியமான வலிமையான கட்சி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக 40க்கு 40 வெற்றி பெற்றிருக்காங்க, 30 விழாலாம் நடத்துகிறாங்க. ஆனால் அவங்க கூட வந்து ஏன் இப்படி ஒரு ரிசல்ட் வந்துச்சு, இதில் வந்து நம்மளோட வெற்றி வாய்ப்பு எப்படி பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு திமுக கூட இது குறித்து வாய் திறந்து பேசாமல் இருக்காங்கிறது கவனிக்கிறோம். திமுக அங்கம் வகிக்கக்கூடிய இன்னும் சின்ன சின்ன கட்சிகள் யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. ஆனால் அந்த கட்சியை சேர்ந்த சில நபர்கள் வந்து தனிப்பட்ட முறையில் பேசுகிறாங்களே தவிர கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ செய்தியாக யாரும் இது குறித்து எந்த விதமான செய்தியும் வெளியிடவே இல்லை. இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய வலிமையான எதிர்க்கட்சிகளுடைய காங்கிரஸ் பேச மாட்டேங்குது, எதிர்க்கட்சி தலைவராக கூடிய ராகுல் காந்தி பேச மாட்டேங்கிறாரு. ரொம்ப ஒரு முக்கியமான சீரியஸான சப்ஜெக்டாக இருக்குது. இவங்களாம் ஏன் பேசாமல் இருக்காங்க அப்படின்னும் போது உண்மையிலே நமக்கு சந்தேகம் யாரும் இது படணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. உண்மையிலே வந்து மோடி வீழ்த்தக்கூடிய இந்த போரில் தோல்வி அடைஞ்சு நிற்கக்கூடிய அவங்களா தான் இருக்காங்க. அப்போ அவங்க ஆட்சிக்கு வருவாங்க அப்படின்னு தான் எல்லாரும் எதிர்பார்த்துருந்தோம். ஆனால் அது வராமல் போகும் பட்சத்தில் 140 தொகுதியில் இப்படி முடிவுகள் மாறி இருக்குது அப்படின்னு பார்த்து உடனடியாக அவங்க ரியாக்ட் பண்ணியிருக்கணும். பட் பண்ணாத போது உண்மையில் நமக்கு இந்த செய்தியினுடைய நம்பகத்தன்மை எந்த அளவுக்கு நம்ம எடுத்துகிட்டு இதை அடுத்த கொண்டு போகணும் அப்படிங்கிறதுல மிகப்பெரிய குழப்பம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அதை பார்க்குறோம். வரும் காலத்தில் இந்திய கூட்டணி இந்த செய்தியை பற்றி என்ன ரியாக்ஷன்ஸ் முன்னெடுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். மிக்க நன்றி.